மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ இதோட கருத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு சடங்காச்சாரியங்கள் மேல விருப்பம் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட சடங்காச்சாரியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, புதுநன்மை, உறுதி பூசுதல், ஞான ஸ்நானம், திருவிருந்து, அதாவது கம்யூனியன், இது எல்லாமே சடங்காச்சாரியங்கள் பாருங்க. இதுக்கு மேல ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அவருடைய நோக்கம் என்னன்னா, அவரை அறிந்து கொள்வதும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, நாம அவரை அறிந்து கொள்வதும் நாம அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நாம ஏதாவது செய்யணும். நாம எதுவுமே செய்யாம எப்படி ஆண்டவரை நாம் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உள்ளம் ஏங்குது. நம்முடைய உள்ளம் அப்படி சொல்லுது. சரி, இப்படி நம்ம மனசு சொல்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சரி உன்னுடைய மனசு சடங்குக்கு நேர போகுது இல்லையா, சரி அந்த சடங்குகள் மூலமாவது என்ன ரீச் பண்ணு, என்னோடு நீ உறவுல இரு, என்னோடு நீ நெருங்கி வா அப்படின்னு சொல்லிதான் அந்த சடங்குகளுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். ஆனாலும் சடங்குகளுக்கு மேல அவருக்கு விருப்பம் கிடையாது. இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா, சடங்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்னது, அவர் அறிந்து கொள்வது, அவரோடு உறவாடுவது, அவரோட நெருங்கி இருப்பது, இதுதான் சடங்குகளுக்கு உண்டான நோக்கம். காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த நோக்கத்தை விட்டுட்டு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. சடங்குக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னது, அவரை புரிஞ்சு கொள்றது, அவரை அறிந்து கொள்றது, அவரோடு நெருங்குவது. ஆனா அந்த நோக்கத்தை விட்டுட்டு சடங்குக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்க. உதாரணத்துக்கு இப்ப ஞானஸ்தானம் எடுத்து பாத்தீங்கன்னா, மறுபிறப்பு தான் அதோட நோக்கம். திருவிருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கை, நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம்ன்றதா நோக்கம், என்ன ஒன்னா மாத்திட்டாருன்றதா நோக்கம். இந்த விசுவாசம், இந்த நோக்கத்தை விட்டுட்டு சும்மா வெறும் சாப்பிடுறதுனால அங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலமா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஆகையால ஆண்டவருக்கு சடங்குகள் மேல விருப்பம் இல்ல, உங்க மேலதான் விருப்பம். 24/7 அவர் அவைலபிள். எப்ப கூப்பிட்டாலும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேவன் உங்க கூடவே இருந்து உங்க வாழ்க்கையை மாற்ற ரெடியாக இருக்கிறார். அவரோடு உறவுல இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம்.